Welcome to Jeff's English class. Hello everyone, I am very happy to meet you in this video. Today we are going to see semantic field. இப்படி semantic fieldனா என்ன? உங்களோட question paper part 1, part 2, part 3, part 4னு 4 பார்ட்டாக இருக்குது. அந்த part 4ல் பார்த்தீங்கன்னா 7 questions இருக்குது. அந்த 7 question வந்து internal choices. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் A ஆன்சர் பண்ணணும் அல்லது B. 41ல் A அல்லது B அப்படி ஒரு அந்த கொஷின்ஸ் இருக்குது. அதில் 47வது கொஷினில் இந்த செமான்டிக் ஃபீல்டு வருது. இந்த செமான்டிக் ஃபீல்டில் இன்னொரு கொஷின் என்ன வருதுன்னா காம்ப்ரிகென்ஷன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு அன்னோன் பேசேஜ் உங்களுக்கு தெரியாத ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே கொஷின் இருக்கும், நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். சரி, அதோட இது ரொம்ப செமான்டிக் ஃபீல்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லெட்ஸ் see the semantic field. It will give you high score. இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்தவரை இந்த செமான்டிக் ஃபீல்டு தான். இது என்ன செமான்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொன்னாக்க இதில் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர், ட்ராவல், ஸ்பேஸ், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், எஜுகேஷன், வெதர், ஸ்போர்ட்ஸ் இப்படி நிறைய கேட்டகரியில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 47 ABCDE அப்படி கொடுத்துருப்பாங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இது எந்த ஃபீல்டில் வருது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்பைசி ஃபுட் கேன் காஸ் அசிடிட்டி இந்த ஸ்டமக் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஸ்பைசி ஃபுட் இதிலலாம் எதில் வரும் நம்மளுக்கு அப்படின்னு சொன்னால் டயட்டிஷியன், அந்த நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் அதில் வரும். அப்படி அந்த மாதிரி அந்த ஃபீல்டை நீங்கள் ஈஸியாக எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதுக்கு சில கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் அக்ரிகல்ச்சர்னு ஈஸியாக அதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா டில்லிங், பெஸ்டிசைட், ஈல்ட், மேன்யூர், ப்ளவிங், கேஷ் கிராப், ஹார்வெஸ்ட், ஃபர்டிலைசர் இந்த இதில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அந்த சென்டென்ஸில் வரும் பொழுது அது அக்ரிகல்ச்சர் தொடர்புடையது அப்படின்ற அர்த்தம். அதேமாதிரி ட்ராவல் பார்த்திங்கன்னா ஜெட், வீசா, எம்பசி, ஃபெரி, லக்ஸரி, க்ரூயிஸ், மோட்டல், யாட், ஸ்கிப்பர் இந்த வார்த்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை ட்ராவல்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா சேட்டிலைட், ஆர்பிட், த மில்கி வே, கேலக்ஸி, காமெட், ஷட்டில், லேண்டிங், லான்ச், பிளானட் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அந்த குறிப்பிட்ட சென்டென்ஸில் வந்திருந்ததுன்னு சொன்னால் அந்த சென்டென்ஸ் ஸ்பேஸுக்கு தொடர்புடைய சென்டென்ஸ் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அடுத்தது நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ். இதில் என்னென்ன வரும், டயட்டிங் வரலாம், விட்டமின்ஸ் வரலாம், இன்டேக், கேலரி, ஸ்பைசி, பிளாண்ட் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இந்த செமான்டிக் ஃபீல்டோட தொடர்புடையது. அடுத்து எஜுகேஷனில் என்னெல்லாம் வரலாம், ட்ராப் அவுட், காம்பிட்டன்சி, கரிக்குலம், பெடகாஜி, என்ரோல்மெண்ட், ஸ்டாக்னேஷன், சிலபஸ், பேண்டிங் இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னாக்க இது இப்போ வந்து இது எஜுகேஷன் தொடர்புடையது. அடுத்தது வெதர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீசி, ப்ளூ டே, ஃபாகி, விண்டி, ஹியூமிட், ஹரிகேன், டர்னாடோ, க்ளவுடி, ட்ரிசில் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எதில் வரும், வெதரில் வருது. ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அத்லெட்டிக்ஸ், அம்பையர், இன்னிங்ஸ், செஞ்சுரி, விக்கெட், LBW, பெனல்ட்டி, மேட்ச், கால்ஃப், போலோ, பில்லியர்ட்ஸ், ஸ்குவாஷ், ஜாவ்லின், ஐஸ் ஹாக்கி, பேஸ்பால், போல் வால்ட் இது வந்து அப்படியே நீண்டே போகும் உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஹிண்ட். இந்த மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னால் ஈஸியாக இந்த ஃபீல்டை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். மீடியா பார்த்தீங்கன்னா ப்ரெஸ், கெஸ்ட் காலம், கவர் ஸ்டோரி, ஃபீச்சரிங், கம்பேர், காசிப், த்ரில்லர், எடிட்டோரியல், பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதை மீடியான்னு கண்டுபிடிக்கலாம். கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா UPS, CPU, மவுஸ், மோடம், கீபோர்ட், ஸ்க்ரீனிங், வெப்சைட், இன்டர்நெட், சேட், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், லினக்ஸ், மைக்ரோசாஃப்ட், லேப்டாப், டெஸ்க்டாப், சர்ஃபிங், டவுன்லோட், பாஸ்வேர்ட், மெனு, ஃப்ளாப்பி இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நெக்ஸ்ட் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட், ப்ராஃபிட், லாஸ், ஸ்டாக், எக்ஸ்சேஞ்ச், இன்ஃப்ளேஷன், எக்ஸ்பெண்டிச்சர், அசட், ஸ்டாக், புரோக்கர் இந்த மாதிரி சொல்லலாம். ரிலிஜன் பார்த்தோன்னு சொன்னால் சர்ச், டெம்பிள், மாஸ்க், வர்ஷிப், ஃபெய்த், ப்ரீஸ்ட், ஃபாஸ்டிங் இதெல்லாம் சொல்லலாம். அடுத்து மெடிசன் பார்த்தோம்னா சர்ஜன், டயபெட்டிஸ், லெபராட்டரி, பில்ஸ், பீடியாட்ரிஷியன், டைஃபாய்டு, கோவிட் இதெல்லாம் மெடிசன் சம்மந்தப்பட்டது. குக்கிங் பார்த்திங்கன்னா டேஸ்டி, ரோஸ், கல்னரி, பாபிக்,
பாயில், ஃப்ரைட், எடிபிள், செஃப் இந்த வார்த்தையெல்லாம் குக்கிங் வந்து கார்லேட்டடாக இருக்குது. பாலிட்டிக்ஸ் பார்த்தோன்னு சொன்னால் மேனிஃபெஸ்டோ, கேம்பெயின், கேண்டிடேட், பேலட், எலெக்ஷன், ஓட், நோட்டா, கான்டெஸ்ட், ஃப்ரான்ச்சைஸ், மார்க் போல், விவிபேட் இதெல்லாம் வந்துச்சுன்னா பாலிட்டிக்ஸ். கோர்ட் பார்த்தோன்னு சொன்னால் அட்ஜர்ன், கன்விக்ட், எஃப்ஐஆர், அட்வொகேட், ஜட்ஜ், ரெஜிஸ்ட்ரார், எவிடன்ஸ், ட்ரையல், ஆர்குமெண்ட், லா, லாயர், சூட், சென்டென்ஸ், பெனல்ட்டி இதெல்லாம் கோர்ட் சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இதை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணால் போதும், ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. இப்போ உங்களுக்கு இந்த கொஷின் எப்படி அட்டன் பண்ணணுன்றதை சொல்கிறேன். இதுக்கு 5 மார்க்ஸ் இருக்குது. உங்களுக்கு 47th கொஷின் பார்ட் 4ல் வருது. ஐடென்டிஃபை ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் வித் அ ஃபீல்ட்ஸ் கிவன் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ABCD இதுதான் வந்து உங்களுக்கு கொஷின். இதில் ஈட்டிங் ஸ்பைசி ஃபுட் இஸ் நாட் குட். த ஹைப்ரிட் வெரைட்டி ஆஃப் paddy was a failure. Gandhiji appreciated the strong willpower of women. CBSE class 10 exams cancelled. Shakespeare's plays are read by many people. இப்போ இதுக்கு கீழே வந்து ஒரு 5 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அக்ரிகல்ச்சர், ஹிஸ்ட்ரி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், லிட்ரேச்சர், எஜுகேஷன். இப்போ இந்த 5ல் நீங்கள் பொருத்தமானதை எழுதணும். என்னை பொறுத்தவரை நான் என்னோடய கிளாஸில் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் 47 கொஷின் நம்பர் போட்டுக்கோங்க, ABCDEன்னு போட்டுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸை வந்து ஒன்றா எடுக்காமல் நியூட்ரிஷனை ஒன்றில் எழுதுவாங்க, டயட்டிக்ஸை இன்னொன்று எழுதி வைப்பாங்க. அது ரெண்டுமே சேர்ந்து ஒரே வார்த்தை தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ABCDE 47 போட்டிங்க, ABCDEன்னு போட்டிங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்பைசி ஃபுட் அப்படின்றத பார்த்தோன்னே நீங்கள் வந்து இது வந்து நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும், அது புரியும் உங்களுக்கு இல்லையா? அப்போ நீங்கள் அது சத்துணவு, சரிவிகித உணவு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். அப்போ ஏல வந்து அதை போட்டுருவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க த ஹைப்ரிட் வெரைட்டி ஆஃப் paddy வாஸ் அ ஃபெயிலுவர். ஹைப்ரிட் உங்களுக்கு தெரில, வெரைட்டி தெரில, பேடின்ற வார்த்தைக்கும் தெரியல, ஓகே பியை விட்டுட்டு நாங்கள் சிக்கு போங்க. காந்திஜி அப்ரிஷியேட்டட் த ஸ்ட்ராங் வில் பவர் ஆஃப் விமன். அப்போ இது என்னது? இது கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை. இதில் பாலிட்டிக்ஸ் இருந்தால் கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். காந்திஜின்றதை பொறுத்தவரை நம்மளுக்கு அது ஹிஸ்ட்ரி தான். அப்போ சியில் ஹிஸ்ட்ரின்னு எழுதலாம். அடுத்தது CBSE கிளாஸ் 10 எக்ஸாம்ஸ் கேன்சல்டுன்னு இருக்குது. அப்போ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம், எஜுகேஷன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நீங்கள் A போட்டிருக்கீங்க, C எழுதியிருக்கீங்க, D எழுதியிருக்கீங்க. அடுத்தது ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ் ஆர் ரெட் பை மெனி பீப்புள். இது வந்து லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்டது. அது வந்து லிட்ரேச்சர்ன்றது இலக்கியம்ன்றது அது தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், எதாக இருக்கலாம். இது வந்து லிட்ரேச்சர் வந்து காமன் டேர்ம். அப்போ ஈன்றது லிட்ரேச்சர். அப்போ மிஞ்சி இருக்கிறது என்ன உங்களுக்கு? அக்ரிகல்ச்சர் மாத்திரம். அப்போ ஹைப்ரிட் வெரைட்டி ஆஃப் paddy வாஸ் அ ஃபெயிலுவர். நான் அதில் வந்து ஹைப்ரிட்ன்ற வார்த்தை அக்ரிகல்ச்சருக்கு கொடுத்துருப்பேன். அப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பேடின்றது நெல், ஹைப்ரிட் வெரைட்டின்றது ஒரு கலப்பின அதை வந்து உருவாக்குனது வந்து அந்த முயற்சி வந்து ஃபெயிலுவர் ஆனது அப்படின்றது அர்த்தம். அப்போ நீங்கள் ஈஸியாக இதில் வந்து மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நான் இன்னும் ஒரு 3 மாடல்ஸ் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் யூ கோ த்ரூ திஸ். லெட்ஸ் see the next model. The flight was cancelled due to fog. The UPS is not functioning properly. My goal is winning a Grand Slam, says Sania Mirza. India approves Sputnik V coronavirus. And then Angel applied for visa to go to America. இப்போ இதில் வந்து அதே மாதிரி தான் 47 ABCDE போட்டுக்கிறீங்க. இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் பார்க்குறீங்க. மெடிசின், ஸ்போர்ட்ஸ், வெதர், கம்ப்யூட்டர், ட்ராவல். இந்த ஃப்ளைட்டுக்கும் இந்த அமெரிக்கா இதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கலாம். ட்ராவல் இருக்கே, எதை எழுதுறது? ஃப்ளைட்னாலும் ட்ராவல் தான், இங்கே விசா அமெரிக்கானாலும் ட்ராவல் தான். பட் ஒரு இது பாருங்கள், அங்கே ஃபாக் இருக்கு இல்லையா? அப்போ அது வந்து வெதரை மென்ஷன் பண்ணுறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல வெதர் போடலாம். யூபிஎஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் உங்களுக்கு கம்ப்யூட்டர்னு வந்துடும். அடுத்தது வந்து சானியா மிர்சான்ற பேரை பார்த்தோன்னே ஸ்போர்ட்ஸ்னு எழுதிடலாம். கொரோனா வைரஸ்ன்னு பார்த்தோன்னே மெடிசன் எழுதிடலாம். அடுத்தது அமெரிக்கா போகிறதுக்கு வீசா அப்ளை பண்ணுறது அப்படின்றது ட்ராவல். இதில் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிறது வந்து அந்த ஃப்ளைட்டும் அந்த அமெரிக்கா ரெண்டுமே ட்ராவல் மாதிரி இருக்கேன்னு யோசிக்கலாம். அதில் ஃபாகுன்ற வார்த்தை வந்து உங்களுக்கு வெதரை குறிக்கக்கூடியது. ஸோ இட் வில் பி வெரி ஈஸி சில்ட்ரன். Third model, faith in God helps one to lead a peaceful life. The press persons ask many questions to the Prime Minister.
An astronaut has to undergo vigorous training to go to space. The judge dismissed the case due to lack of evidence. We took a bus to the Chepauk Stadium and proceeded to the beach on foot. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பேஸ், ரிலிஜன், ட்ராவல், லா, மீடியா இப்படி ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆஸ் யூஷுவல் 47 ABCDEன்னு போட்டுக்கோங்க. காட் அப்படின்னு பார்த்தாவே ரிலீஜியன், சமயத்தை சார்ந்தது. அடுத்தது ப்ரெஸ் பர்சன் சொன்னாவே அது மீடியா தான். மீடியான்றது உங்களுக்கு தொலைக்காட்சியாக இருக்கலாம், ரேடியோவாக இருக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் இந்த மாதிரி அந்த மல்டிமீடியா என்னன்னாலும் சொல்லலாம் உங்களுக்கு. அப்போ ப்ரெஸ் பர்சனுங்கும் போது மீடியா போட்டுடலாம். அஸ்ட்ரானட்ங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பேஸ் போடணும். ஜட்ஜ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது லா அப்படின்றது. ட்ராவல் அப்படின்றது வந்து வி டுக் அ பஸ் அப்படிங்கும் போது அது ட்ராவலுக்கு முடிஞ்சது. ஸோ இதில் வந்து ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியுன்றதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம்பிளை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் we will see the fourth example. We come to the last fourth one. Trees must be planted in plenty to clean up the air. On our way to Ooty, we stayed in a motel for a night. Cheryl was appreciated for singing melodiously. The rhyme scheme of this poem is beautiful. Objectives should be clear before designing any curriculum. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லிட்ரேச்சர், ட்ராவல், பொல்யூஷன், எஜுகேஷன், மியூசிக். இது கொஞ்சம் என்னடா ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதே மாதிரி தான் சில்ட்ரன் 47 ABCDEன்னு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சிங்கிங் இருக்குது. அப்போ சிங்கிங் அந்த கொஷின் சி பார்த்தீங்கன்னா சிங்கிங் இருக்கும் போது கண்டிப்பாக அது வந்து எதோட ரிலேட்டடாக இருக்க முடியும்? மியூசிக்கோட. அப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு சிக்கு என்ன போடலாம்? மியூசிக் அப்படின்றத போட்டுடலாம். சரியா? அதே மாதிரி ஆன் அவர் வே டு ஊட்டி வி ஸ்டேட் இன் அ மோட்டல் ஃபார் அ நைட்டு. அப்போ ஊட்டிங்கும் போது உங்களுக்கு பி என்ன வரும்? ட்ராவல் வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு கரிக்குலம் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு அது கொஞ்சம் கரிக்குலம்ன்ற வேர்டு வந்து வித்தியாசமாக இருக்கும். பட் உங்களுக்கு அந்த எஜுகேஷன்ற டாப்பிக்கில் நான் கரிக்குலம் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணால் தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து எஜுகேஷன். அப்போ ரைம் ஸ்கீம் அப்படின்றது எதில் வருது? போமில் வருது. அப்போ போம் வந்து எது சம்மந்தப்பட்டது? லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்டது. அதனால் நீங்கள் டி வந்து லிட்ரேச்சர் போடலாம். இல்லை அது தெரியலனாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் மஸ்ட் பி பிளான்டட் இன் பிளென்டி டு க்ளீன் அப் த ஏர் இருக்குது. அப்போ ஏர் வந்து பொல்யூட் ஆகாமல் இருக்கணுன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? காற்று மாசுபடுதல் அப்படின்ற வார்த்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. பொல்யூஷன்னா மாசுபடுதல். அப்போ ஏவை எழுதிட்டு மீதி இருக்கக்கூடிய லிட்ரேச்சரை நீங்கள் டீயில் எழுதலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய வழிமுறையை சொல்லியிருந்திருக்கேன். நீங்கள் இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து 5 மார்க்ஸ் இங்கிலீஷில் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஒரு மார்க்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷியஸு. ப்ளீஸ் டூ வாட்ச், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் and we will meet in the next video. Definitely I will give you more tips to score more marks in English. We will meet in the next video. Until then, bye.